Taste the Daily. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி குடிநீர் வழங்குபவர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் பகுதிநிலை பணியாளரை முழுநேர பணி செய்ய அனுமதிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தும் அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினர். ஆபரேட்டர்களுக்கு அரசாணைகளின்படி 7,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். துப்புரவு பணியாளர்களுக்கு அரசாணைகளின்படி 13,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். விடுபட்டவங்களுக்கு உடனடியா அந்த நிதிகளை கொடுத்தாகணும். இது முக்கியமான கோரிக்கை. தூய்மை காவலர்களுக்கு வருகை பதிவேடு வேணும். அவங்களுக்கு ஏதாவது பணிக்காலத்தில் ஏற்பட்டா விபத்து மரணத்துக்கான இன்சூரன்ஸ் இதெல்லாம் வேணுங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் வசதி இல்லாத நிலையில் புகார் அளிக்க வந்த பெண் திடீரென்று மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாரந்தோறும் திங்கட்கிழமை குறைதீர் கூட்டம் நடைபெறும் நிலையில் குடிநீர் வசதி கூட மாவட்ட வளாகத்தில் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் உசிலம்பட்டியிலிருந்து மனு கொடுக்க வந்த பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 அமைச்சர்கள் உள்ள மாவட்டத்தில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கழிப்பிடம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்வு தளம் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் கூட நிறைவேற்றாததால் விடியா திமுக ஆட்சியில் கோரிக்கை மனு கொடுக்க வரும் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் இல்லாமல் நடைபெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறும் இந்த கூட்டத்தில் மனு அளிப்பதன் மூலம் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருகின்றனர். ஆனால் இந்த கூட்டத்தில் ஆட்சியர் பங்கேற்காதது பலரை வேதனைப்படுத்தியுள்ளது. மக்களின் புகார்களுக்கு தீர்வு காணாமல் உங்களை தேடி உங்கள் ஊரில் உங்களுடன் என கலர் கலராக ஸ்டாலின் மாடல் அரசு விளம்பரம் செய்து வருவது மக்களிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது.